விளங்குதா? விளங்குது. அது இரவரை விளங்குது. இதில் கம்ப்யூட்டரில் போட்டால் வைஃபையாக விளங்கும். அங்கே உள்ள கம்ப்யூட்டர் ஒன்று அவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணி எடுத்துட்டு ஊருதா அப்படியே சுற்றி வரும். வீடியோ தானே ஓட்டிக்கும். யாழ்ப்பாண நகரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே நவாஸ் அவர்கள் இதை பார்வையிட்டு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த யாழ்ப்பாண ஜஃப்னா என்று அழைக்கப்படும் இந்த யாழ்ப்பாணத்தை அவர் நோக்கி விரைந்து வந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக எல்லோரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார். வாருங்கள். இவர் என்ன வழங்குவார் என்றால், ஒவ்வொருவருக்கும் இழந்து போன வீட்டுக்கு பதிலாக ஒரு கக்குசு மட்டும் கட்டி கொடுப்பதாகவும், அதுக்கு பின்னால் மரணித்தவர்களுக்காக வேண்டி அப்படி வரணும் அவர்களுக்காக ஒரு உதவி, அவர்கள் அந்த உயிருக்காக இன்னொரு உயிர், ஒரு நாயோ ஒரு குரங்கோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒன்றை வழங்குவதாக அவர் பெரும் தன்மையுடன் கூறியிருக்கின்றார். எங்களாக்கள் இந்த வேளையிலே இந்த முடுக்கை பார்க்கின்றோம். இந்த முடுக்கிலே பல வீடுகள் சேதமடைந்து கொண்டிருக்கிறபடியால் இதில் தென்னை மரங்களும் அநியாயமாக மாட்டிக்கொண்டு காய்க்காமல் இருக்கின்றது. சில மரங்கள் அதிலேயும் காய்த்து கொண்டு தான் இருக்கின்றது. அது ஒரு இரக்கமில்லாத மரங்களாக இருக்கலாம். அவர் அதற்கும் தென்னங்கன்றுகள், அந்த தென்னங்கன்றுகள், செத்த தென்னங்கன்றுகளுக்கு பதிலாக அவர் ஒவ்வொரு வாழைக்கன்று நாட்டி அவர் பெருந்தன்மையுடன் கொடுப்பதாக இங்கு கூறியிருக்கின்றார். இதே வேளையிலே அன்பார்ந்த பெருமக்களே, சகோதரர்களே, கூடியிருக்கும் கூடர்களே, நாடியிருக்கும் நகர்வர்களே, பார்த்திருக்கும் பகைவர்களே, அப்படியே போகணும். சும்மா எடுக்கிறேன் நீங்க யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இது உண்மை சம்பவமாக இதை நாங்கள் இந்த பெருந்தன்மையாக ஒரு பெரிய ஒரு பஸ்ஸிலே பயணம் வந்து இதை நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவரின் சொந்த செலவில் கூட்டி வந்து, நவாசுடைய சொந்த செலவு, ஒரு ரூபாயும் நாங்கள் யாரும் செலவழிக்கவில்லை. அவருடைய சொந்த காசியிலே தான் இந்த கட்டடம் கூட அவர் கட்டியிருக்கின்றார். காலை சாப்பாடு பானம் பாருங்கள், இந்த கட்டடம் அவர் சொந்த காசிலே கட்டி காலத்தால் ஒரு பான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பானும் ஒரு பருப்பும் தந்தார். அதை சாப்பிட்டோம். சைக்கிள் இல்லாதவர்களுக்கு, வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்காக இந்த வாகனத்தையும் அவர் வழங்கியிருக்கின்றார். சைக்கிள், இந்த சைக்கிள் இது 4 ரோத சைக்கிள். பாருங்கள், எல்லாம் 2 ரோத சைக்கிளை தான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இது 4 ரோத சைக்கிள் அவர் அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துள்ளார். மற்றது இந்த ஜப்னாவிலே யாரும் இல்லாத நேரத்தில் இந்த அண்டங்காக்காய்கள், காகங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் அலைந்து திரிந்தன. அதுக்கும் இறைச்சி வாங்கி அதுக்கும் அவர் ஒரு மாட்டை அறுத்து அரியா செய்துள்ளார். அந்த காகங்கள் இப்போது எப்படி சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றன என்பதை கொஞ்சம் பாருங்கள், நகர்கள் பாருங்கள் எப்படி என்று. அவர் செல்லும் வாங்கி கொடுத்தீங்க. இந்த காகங்கள் கத்துகின்றன பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு வசந்த மாளிகையாக இருந்தபடியால் முதல் உள்ளுக்கு போவோம். இந்த மாளிகையை பாருங்கள், இது எப்படி சேதமடைந்திருக்கின்றது. கொஞ்சம் உரைச்சி பேச வரும். அப்போ இந்த வசந்த மாளிகை சில கயவர்களாலே உடைக்கப்பட்டு சில உதவிகளை கொண்டு இந்த நாட்டை திருப்பி எடுத்ததால் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் நன்றியை செலுத்துகிறார். இந்த தோட்டம் காடு மாறி இருக்கின்றன. எப்படி அழகாக சீவித்த மக்கள் இதிலே. தற்போது இது காடாகிவிட்டது. இதற்கும் அவர் ஒரு உதவி செய்வதாக இருக்கிறார். என்ன உதவி என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். காடெல்லாம் வெட்டி போட்டு, இந்த காடெல்லாம் வெட்டி, ஆள் போட்டு இதை காடெல்லாம் வெட்டி இந்த ஊட்டையும் உடைச்சி
ஊடிருந்த இடத்துல ஒரு லோடு மண் ஏற்றி கொட்டுவதாக அவர் கூறியிருக்கின்றார். அது எவ்வளவு பெரிய உதவி. அது முன்பா மக்களை வந்து பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ள என்ன முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ள மரம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஃபவுண்டேஷனோட போட்டு இருக்குது. நேற்று முன்தினம் அவர் வந்து இந்த பவுண்டேஷனை இதுக்கு போட்டு கொடுத்திருக்கின்றார். பாருங்கள், காட்டுக்குள்ள ஒரு பவுண்டேஷன் போட்டு கொடுத்திருக்கின்றார் இந்த ரூமுக்கு மட்டும். அதிலே இவர் மீன் வளர்ப்பதற்காக ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டு இந்த ஊர் மக்களுக்கு, ஜப்னா மக்களுக்கு மீன் வளங்கள் இல்லாட்டி இறால் வளங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதுபோல மக்கள்களே அடிபட்டு உடைப்பட்டு கஷ்டப்பட்டு பாருங்க, அவர் நடந்து கொண்டிருக்கார். ஒரு பாட்டா இல்லாத, சிரிப்பு இல்லாத காலோட எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இப்படி யாரும் இந்த நாட்டிலே கஷ்டப்பட்டிருக்கின்றாரா? மக்கள்களே, தோழர்களே, சிந்தித்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு செயல்வடியும். மக்களை பாருங்கள், இந்த அன்பான உலகத்தை பாருங்கள், வானத்தை நோக்கி பாருங்கள், இந்த பறவைகளை பாருங்கள், எப்படி அனாதைகளாக பறந்து கொண்டிருக்கின்றன. இது ஏன் தெரியுமா? இந்த நாட்டு மக்களின் அநியாயங்கள். நீங்கள் மக்களை திருந்துங்கள். இது போல அகதிகளாக நீங்கள் ஆக வேண்டாம். இனிமேல் நல்ல புத்தியோடு வாழுங்கள். இறைச்சியா இருக்கிறதை பார்ப்போம். அது ஆட்களுக்கு இப்ப சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த சாப்பாடு செய்யறத பாருங்க நீங்க. அவரின் செலவில், அவர் நவாசுடைய செலவில் சாப்பாடு. இந்த காகங்களை பாருங்க. இந்த காகத்துக்கு இன்றைக்கு அவர் விசேஷமா ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்கார். பறக்குது பாருங்க. இந்த காகத்துக்கு எல்லாம் சாப்பாடு. ஏழை மக்களுக்கு, இன்னும் இருக்கிற உலக மக்களுக்கும் இந்த சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்காரு. அவருடைய சொந்த செலவுல சாப்பாடு கொடுக்காரு. இங்கிட்ட அப்படியே இதெல்லாம் கட்டி கொடுக்கும். ஆக்களை காட்டுவோம். இந்த ஆக்கள் அவ்வளவு பேருக்கு சொந்த செலவுல சாப்பாடு கொடுக்காரு. இதெல்லாம் கட்டணும். இன்னைக்கு ஆக்களுக்கெல்லாம் இந்த கட்டடத்தையும் அவர் கட்டி தருவதாக சொல்லியிருக்கார். இந்த கட்டடத்துக்கு 2 பக்கெட் சீமந்தி வாங்கி தருவதாக அன்புடன் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பெரிய கட்டடத்துக்காக 2 பக்கெட் சீமந்தி. அவர் வந்த பஸ்ஸை அவர் வந்த ஒரு எளிய பஸ்ஸை பாருங்கள். பிச்சைக்கார பஸ்ல வந்திருக்கார். எவ்வளவு பணக்காரர். அதுவும் செலவில்லாமல் கூட்டி வந்துள்ள. இந்த பள்ளிவாசலை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பள்ளிவாசலை மட்டும் உடைக்காம பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த ஏழை மக்கள் கூடாரங்களை நீங்கள் எடுக்கலாம். ஏழை மக்கள் கூடாரங்கள். தற்போது நான் இந்த முடிவை எடுத்துக்கொண்டேன். எனது மச்சான் ஒருவரை கூட்டிக் கொண்டுதான் நான் இந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளேன். தற்போது இந்த ஏழை மக்களுக்காக நான் உதவி வழங்குகின்றேன். காலை சாப்பாடு பானும் பருப்பும், மாலை சாப்பாடு இறைச்சி, சோறு. இந்த ஏழை மக்களை கொஞ்சம் பாருங்கள். இவங்களுக்கு நாங்கள் நல்ல சாப்பாடுகள் கொடுக்கின்றோம். பாருங்கள், அப்பாவி மக்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வாருங்கள். இவர்களுக்காக உதவி வழங்குகின்றேன். எல்லாம் அப்பாவி மக்கள். இது இன்றைய காலை சாப்பாடு நான் கொடுத்தது. பருப்பும் பானம் அல்ல, இது அவர்களுக்கு கொடுத்த சாப்பாடு நான் புரியாணி. அவர்கள் பானை காட்டுகின்றார்கள். ஒருவர் கொடுத்த புரியாணி அவர் சாப்பிடாமல் இது கோழி சாப்பாடு என்றார். பாருங்கள், இவர்களை பாருங்கள், தாடியுடன் அலைகின்றார்கள். பாருங்கள், இவ்வளவு ஒரு சேதம். சாச்சா இது இன்று காலை கட்டி கொடுத்த கூடாரம் இவர்களுக்காக. இந்த ஏழை மக்கள்களையும் பாருங்கள். அங்கால போயிட்டு இந்த சரி ஐசரி எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப செய்யக்கூடிய உதவி எல்லாம் செய்வோம். சரியா?